செய்திகள் தொடர்கின்றன. நித்யானந்தாவிடம் இருந்து தனது மகனை மீட்டுத் தரக் கோரி மதுரை ஆட்சியரிடம் பெற்றோர் மனு கொடுத்துள்ளதால் புதிய சர்ச்சை கிளம்பியுள்ளது. மதுரை இந்திரா நகர் பகுதியைச் சேர்ந்த மாரியம்மாள் காளிமுத்து தம்பதியின் மகன் வாசுமுத்து 2 ஆண்டுகளுக்கு முன் வேலை தேடி பெங்களூருவுக்கு சென்ற வாசுமுத்து தான் நித்யானந்தாவின் ஆசிரமத்தில் இருப்பதாக தனது பெற்றோருக்கு தொலைபேசியில் தெரிவித்துள்ளார். மகனை காண வாசுமுத்துவின் பெற்றோர் நித்யானந்தாவின் ஆசிரமத்திற்கு சென்றபோது மகனை பார்க்க 5000 ரூபாய் கட்ட வற்புறுத்தியதாகவும் பணத்தை கட்டியதைத் தொடர்ந்து கண்ணை கட்டி ஆசிரமத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டதாகவும் பெற்றோர் கூறியுள்ளனர். ஆனால் ஆசிரமத்தில் தனது மகன் இல்லாததால் பெற்றோர் அதிர்ச்சியடைந்துள்ளனர். வாசுமுத்து எங்கு சென்றார், என்ன ஆனார் என்று தெரியாமல் தவித்த பெற்றோர் தனது மகனை மீட்டுத் தரக்கோரி மதுரை ஆட்சியர் அன்சுல் மிஸ்ராவிடம் நேற்று மனு கொடுத்தனர். நித்யானந்தர் ஆசிரமத்துக்கு போய் அவரை பார்த்தா, நீங்க உங்க பையன் ஆறுமா வாசுமுத்து அப்படின்னும், நீங்க வெளியே போங்க, உங்க பையன் வந்தா கூட்டிட்டு போங்க அப்படின்னு மிரட்டினாங்க. அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டோம். காலையில் 5 மணிக்கு போனவங்க 6 மணி வரை காத்திருந்தோம். அவனை பேசவும் விடலை, பார்க்கவும் விடலை. இதற்கிடையில் நித்யானந்தாவின் நடவடிக்கைகள் சரியில்லாததால் மடத்திற்கு செல்வதையே தாம் நிறுத்திவிட்டதாக அவருடைய முன்னாள் சீடர் குற்றம் சாட்டுகிறார். என்னோட 2வது முறையா நான் அங்கே போயிருக்கும் போதே தெரிஞ்சுக்கிட்டேன் ஏதோ ஃப்ராட்லண்ட் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போறதே ரொம்ப குறைச்சிட்டாங்க. நித்யானந்தா ஆசிரமம் பெங்களூர்ல போய் கேட்டிருக்காங்க. அங்கே போனதுக்கும் பையனை பார்க்கவே விடல. அப்புறம் கண்ணெல்லாம் கட்டிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்புறம் 5000 ரூபாய் டொனேஷன் எழுத சொல்லிட்டு ஐடி கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் பையனை கண்ணிலே காமிக்கல. இப்போ மதுரையில் இருக்கான்னு தெரிஞ்சு திருநெல்வேலியிலேருந்து பையனை பார்க்க வந்திருக்காங்க. இங்கேயும் ஆசிரமத்துக்கு உள்ள விட மாட்டேன்றாங்க. அவங்க பையனே வெளியே விட மாட்டேன்றாங்க. நித்யானந்தாவிடமிருந்து மகனை மீட்டுத் தரக்கோரி பெற்றோர் கொடுத்துள்ள புகார் தற்போது புதிய சர்ச்சையை கிளப்பியுள்ளது. சென்னை மாதவரம் அருகே நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தில் 20க்கும் மேற்பட்ட மாம்பழ குடோன்கள் தீயிலிருந்து நாசமானது. மாதவரம் நகராட்சிக்கு எதிரே உள்ள பழ மார்க்கெட்டில் 20க்கும் மேற்பட்ட மாம்பழ குடோன்கள் உள்ளது. அங்கு நேற்று இரவு எதிர்பாராத விதமாக திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. மளமளவென பரவிய தீ அருகில் இருந்த கடைகளுக்கும் பரவியதால் அங்கு வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மாம்பழங்கள் தீயிலிருந்து நாசமானது. தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வண்டிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 20 கடைகளும் முற்றிலுமாக எரிந்து சாம்பலானது. நள்ளிரவு நடந்த இந்த தீ விபத்தால் அதிர்ஷ்டவசமாக உயிரிழப்பு ஏதும் இல்லை. இந்த தீ விபத்து குறித்து பெரும்பாலான கடைக்காரர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் உயர்கல்வி குறித்த சட்ட மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதிலும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. கோவையில் வழக்கறிஞர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். புதிய சட்ட மசோதா கொண்டுவரும் திட்டத்தை மத்திய அரசு உடனே கைவிட வேண்டும் என வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு செல்லாததால் விசாரணைகள் தடைப்பட்டன. ஈரோட்டில் நடைபெற்ற நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் மாவட்டம் முழுவதிலுமிருந்து 2000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். வழக்கறிஞர்களின் புறக்கணிப்பால் நீதிமன்ற பணிகள் முடங்கின. விழுப்புரத்தில் நீதிமன்ற புறக்கணிப்பில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு மத்திய அரசின் உயர்கல்வி சட்ட மசோதாவின் நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். திருச்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் 2000த்திற்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்தை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெளிநாட்டு நிறுவனங்கள் சட்டக்கல்வித்துறையில் கால்பதிக்க வழிவகுக்கும் உயர்கல்வி சட்ட மசோதாவை தடை செய்ய வேண்டும் என வழக்கறிஞர்கள் வலியுறுத்தினர். இதேபோன்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு நகரங்களில் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் இன்றும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டம் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டமானது உயர்கல்வி ஆராய்ச்சி சட்டத்தை எதிர்க்கும் வகையிலும் அதில் கொண்டு வருகின்ற திருத்தத்தை ஆட்சேபிக்கும் வகையிலும் இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. இரண்டாவதாக இந்த திருத்தமானது வெளிநாட்டு சட்டக்கல்வி நிறுவனங்கள் இந்தியாவில் ஆரம்பிப்பதை எதிர்ப்பதற்காக இந்த போராட்டம் நடத்துகிறோம். மூன்றாவதாக இந்த சட்ட திருத்தம் கொண்டு வருவது என்பது இந்திய வழக்கறிஞர் தொழிலில் சுதந்திரத்தன்மையை பாதிக்கிற வகையில் உள்ளது. எனவே அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டமும் நீதிமன்ற புறக்கணிப்பு நடத்துகிறோம். உன்னதமான மருத்துவத்துறையில் பல முறைகேடுகள் நடக்கின்றன என்பதற்கு உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற 2 சம்பவங்கள் பொதுமக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உயிர்காக்கும் துறையாக உலக அளவில் கருதப்படுவது மருத்துவத்துறை. எத்தனையோ துறைகள் இருந்தாலும் மருத்துவர்களுக்கு என்று இன்றளவும் ஒரு உயரிய மரியாதை இருந்து வருகிறது. இவற்றையெல்லாம் சீர்குலைக்கும் வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்குள்ள பாலியா மாவட்டத்தில் உள்ள தலைமை மருத்துவமனையில் துப்புரவு பணியாளர் ஒருவர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளித்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகுதி வாய்ந்த மருத்துவர்கள் செய்ய வேண்டிய மருத்துவ சிகிச்சைகளை
படிப்பறிவற்ற நபர் ஒருவர் செய்து வந்தது குறித்து தகவல் அறிந்ததும் மருத்துவமனை அதிகாரிகள் அதை முற்றிலுமாக மறுத்துள்ளனர். எனினும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதன்மை மருத்துவ அலுவலர் பி.கே. சிங் தெரிவித்துள்ளார். ये चीज हो रहा तो गलत है, इसको अगर ये हमारे संज्ञान में आप दे रहे हैं तो उसको देखा जाएगा, इस तरह की पुनरावृत्ति नहीं होगी। दूसरी चीज की अगर टाका लगाना है तो उसको मदद करना है, खड़े रहना है, सामान लेके टाका का सामान लेके जो सामान जो लगते हैं स्टिचेज में उसको लेके करना, खड़ा रहना, ना कि उसको एक्ट करना। இதற்கிடையே உத்தரப்பிரதேசத்தின் குஷிநகர் மாவட்ட மருத்துவமனையில் இதேபோன்று மற்றொரு அதிர்ச்சிகர சம்பவம் நடந்துள்ளது. குறிப்பிட்ட மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரியின் ஓட்டுநர் பாதிக்கப்பட்ட நோயாளிக்கு மருத்துவ சிகிச்சை அளித்த விவகாரம் நேரடியாக படம் பிடிக்கப்பட்டு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பாதிக்கப்பட்டவரின் உறவினர், நோயாளிக்கு சிகிச்சை அளித்த நபர் ஒரு கார் ஓட்டுநர் என்பது தங்களுக்கு தெரியாது என்று குறிப்பிட்டார். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட ஓட்டுநரிடம் கேட்டபோது, மருத்துவமனையில் செவிலியர்கள் இல்லாத போது நோயாளிகளுக்கு தாம் சிகிச்சை அளிப்பதை வெளிப்படையாக ஒத்துக்கொண்டார். किस पद पे हैं सीएमओ साहब? आप मुझे क्या है? अभी आप मरीजों को बोतल चढ़ा रहे थे, ग्लूकोज लगा रहे थे? ग्लूकोज नहीं, जैसे मान लीजिए वाई नहीं है C4 तो ले आकर छोड़ देते हैं हम लोग। अभी ग्लूकोज आप ही लगाए ना? लगा देते सब लोग। உத்தரப்பிரதேச மாநிலத்தின் பல பகுதிகள் பின்தங்கிய நிலையில் இருப்பதாலும் பாமர மக்களுக்கு நோயின் வீரியம் குறித்தும் அதை குணப்படுத்தும் மருத்துவர்களின் மதிப்பு குறித்தும் தெரியாததால் இடையில் புகும் சில நபர்கள் சட்டவிரோதமாக செய்யும் இதுபோன்ற காரியங்களால் மருத்துவத்துறை மீதான மதிப்பு மற்றும் உன்னதம் கேள்விக்குறியாகி வருகிறது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இரு பிரிவினருக்கு இடையே கலவரம் ஏற்படும் சூழல் உருவானதை அடுத்து அங்கு பதற்றம் எழுந்துள்ளது. அம்பாசமுத்திரத்தை அடுத்த ஊர்காடு கிராமத்தில் உள்ள 2 வைக்கோல் போர்கள் தீப்பிடித்து எரிந்ததை அடுத்து இரு பிரிவினருக்கிடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மோதல் ஏற்படும் சூழல் உருவானது. இதையடுத்து காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று இரு பிரிவினரையும் சமரசம் செய்தனர். அப்போது ஒரு பிரிவை சேர்ந்த 11 வயது சிறுமி ஒருவரை போலீசார் விசாரணைக்காக அழைத்துச் சென்றதை அடுத்து மீண்டும் பதற்றமான சூழல் நிலவியது. இந்நிலையில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பில் ஒரு பிரிவினர் தனிப்பட்ட 2 நபரின் முன் விரோதத்தை கலவரமாக மாற்ற நினைப்பதாக புகார் தெரிவித்தனர். அத்துடன் குமார் என்ற அரசு வழக்கறிஞர் ஒரு பிரிவை சேர்ந்த நபரை ஜாதி பெயரை சொல்லி இழிவாக பேசியதாகவும் அவரை கைது செய்ய கோரியும் காவல்துறையிடம் மனு அளித்தனர். இந்த சம்பவம் காரணமாக அம்பாசமுத்திரம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. சமுதாய ஏற்ற தாழ்வுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் தகுதியை சிதம்பரம் இழந்துவிட்டதாக பாஜக தேசிய செயலாளர் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக கோவை வந்த முரளிதர ராவிற்கு விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சமுதாய ஏற்ற தாழ்வுகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் தகுதியை சிதம்பரம் இழந்துவிட்டதாக தெரிவித்தார். மத்தியில் ஆளும் காங்கிரஸ் அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் நாடாளுமன்றத்திற்கு முன்கூட்டியே தேர்தல் வந்தால் பிரதான எதிர்க்கட்சியை பாஜக அதற்கு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் பி.ஏ. சங்மாவிற்கு அனைத்து தரப்பினரிடமும் ஆதரவு திரட்டி வருவதாகவும், எனவே தேர்தலில் அதிசயங்கள் நிகழலாம் என்றும் முரளிதர ராவ் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி அருகே ஆடி அமாவாசையை முன்னிட்டு புகழ்பெற்ற வாவுபலி பொருட்காட்சி நடைபெற்று வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை நகராட்சி சார்பில் ஆண்டுதோறும் ஆடி அமாவாசையை முன்னிட்டு வாவுபலி பொருட்காட்சி நடத்துவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு வாவுபலி பொருட்காட்சி கடந்த 4ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. குழித்துறை தாமிரபரணி ஆற்றின் கரையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த பொருட்காட்சியை காண நாள்தோறும் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் விவசாய பொருட்கள் மற்றும் பல வகையான பூச்செடிகள் கண்காட்சியில் வைக்கப்பட்டுள்ளன. அதேபோல் மரணக்கிணறு, படகு சவாரி, மிருக கண்காட்சி, மனித தலையுடன் பேசும் பாம்பு மற்றும் குழந்தைகளை ஈர்க்கும் வகையில் விளையாட்டு தலங்கள் உள்ளிட்டவை கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. கடலூர் அருகே அரசு பேருந்தும் டாடா ஏசி வாகனமும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் பலியானார். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். புதுவையிலிருந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த டாடா ஏசி வாகனமும் கடலூரிலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து ஒன்றும் நேருக்கு நேர் மோதியது. இதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து கடலூர் அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து ரெட்டிச்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாகிஸ்தானில் தொடரும் தீவிரவாத தாக்குதல்கள். குண்டுவெடிப்பில் ஒருவர் பலி, 25க்கும் மேற்பட்டோர் படுகாயம். விவரம் இடைவேளைக்கு பிறகு.